எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 214க்கான காணொலி. முதல் கேள்வி, கொடுக்கப்பட்டவற்றில் எந்த நிகழ்வு அல்லது நிகழ்வுகளில் வெப்பம் உட்கவரப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது பதங்கமாதல் மற்றும் ஆவியாதல். அடுத்தது, சில உலோகங்கள் நாணயங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அவைகளில் எந்த உலோகங்கள் நாணய உலோகங்கள் என அழைக்கப்படுகின்றன? எந்த உலோகங்கள் நாணய உலோகங்கள் என அழைக்கப்படுகின்றன? சரியான விடை ஏயு, ஏஜி, சியு. அடுத்தது, மேற்கண்ட கூற்றுகளில் சரியானவை ஆப்ஷன் டி, அதாவது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மருத்துவத்துறையில் வயிற்று உபாதைகளுக்கு பயன்படுகிறது. அடுத்த நான்காவது கேள்வி, வளரும் விந்து செல்களுக்கு ஊட்டமளிப்பது வளரும் விந்து செல்களுக்கு ஊட்டமளிப்பது செர்டோலி செல்கள். அடுத்தது, மீடியாஸ்டீனம் எனப்படுவது மீடியாஸ்டீனம் எனப்படுவது இரண்டு நுரையீரல்களுக்கு இடையே உள்ள இடைவெளி. அடுத்தது, இடர்பாடு தரும் உயிரியல் மருத்துவ கழிவுகள் எம்முறையின் மூலம் அகற்றப்படுகின்றன? இடர்பாடு தரும் உயிரியல் மருத்துவ கழிவுகள் எம்முறையின் மூலம் அகற்றப்படுகின்றன? இதுக்கு சரியான விடை எரித்து சாம்பலாக்குதல். அடுத்தது, ஏழாவது கேள்வி, தவறுபடா ஆணையை பிரகடனப்படுத்திய முகலாய அரசர் அக்பர். அடுத்தது, அருணாச்சலேஸ்வர ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தவர் அச்சுதப்பர். அருணாச்சலேஸ்வர ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தவர் அச்சுதப்பர். அடுத்தது, ஒன்பதாவது கேள்வி, சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? இது சரியான விடை 1921. அடுத்தது, பத்தாவது கேள்வி, கே காமராஜர் 1930 எங்கு சிறையில் அடைக்கப்பட்டார்? 1947 ஆண்டு இந்திய கொடியை எங்கு ஏற்றினார்? இது சரியான விடை அலிப்பூர் சத்தியமூர்த்தி வீடு. அடுத்தது, சங்ககால தமிழர்களின் சமூக நிலையை தொல்காப்பியம் விளக்குகிறது. சங்ககால தமிழர்களின் சமூக நிலையை தொல்காப்பியம் விளக்குகிறது. அடுத்தது, கீழ்கண்டவர்களில் மகாத்மா காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே. எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் பூர்ண சுயராஜ்யம் பற்றி பேசினார்? இது சரியான விடை 1929. கொடுக்கப்பட்ட வாக்கியங்களை கவனி. மேலே கொடுக்கப்பட்ட வாக்கியங்களில் சரியான வாக்கியங்கள் எது? இதுக்கு சரியான விடை இவை இரண்டும். என்னது? ஸ்டாலக்மைட் இணைவதால் ஏற்படுவது குகை தூண்கள். மலையடிவாரத்தில் முக்கோண வடிவத்தில் படிய வைத்தல் செயலால் ஏற்படுவது டெல்டா. அடுத்தது, 15வது கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. உயரம் அதிகரிக்கும் பொழுது குறைகின்ற வெப்பநிலை விகிதம் உள்ள வளிமண்டல அடுக்கு ட்ரோபோஸ்பியர். அடுத்து 16வது கேள்வி, இயற்கைவாதிகள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது வேளாண்மை. இயற்கைவாதிகள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது வேளாண்மை. அடுத்தது, நிகர நாட்டு உற்பத்திக்கும் நிகர உள்நாட்டு உற்பத்திக்கும் இடையே உள்ள வேறுபாடு. நிகர நாட்டு உற்பத்திக்கும் உள்நாட்டு உற்பத்திக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இது சரியான விடை வெளிநாடுகளிலிருந்து வரும் நிகர காரணி வருவாய். அடுத்து 18வது கேள்வி, பொறுத்துக, அதாவது கொடுத்திருக்கக்கூடிய பழங்கள் அதற்குரிய அமிலங்கள், அந்த பழங்களில் என்ன அமிலங்கள் உள்ளன என்பதை பற்றி இந்த பொறுத்துக கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எலுமிச்சை. எலுமிச்சையில் உள்ள அமிலம் சிட்ரிக் அமிலம். அடுத்தது, திராட்சை டார்டாரிக் அமிலம். தக்காளி ஆக்சாலிக் அமிலம். அடுத்தது, ஆப்பிள் மாலிக் அமிலம். அடுத்து 19வது கேள்வி, தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? தமிழ்நாட்டில்
மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1997. அடுத்து 20வது கேள்வி. இது மிக மிக முக்கியமான பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. வாக்களிக்கும் வயது 18. அடுத்தது சின்னங்கள் ஒதுக்குவது தேர்தல் ஆணையம். வெளிப்படையான வாக்குப்பதிவு கைகளை உயர்த்துதல். அடுத்தது அடிப்படை கடமைகள் 42வது திருத்தச் சட்டம். வெளிப்படையான வாக்குப்பதிவு கைகளை உயர்த்துதல் அடிப்படை கடமைகள் 42வது திருத்தச் சட்டம். அடுத்தது 21வது கேள்வி. உயர் நீதிமன்ற நீதிபதியின் வயது வரம்பு 62. உச்ச நீதிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா 65. இதனை எப்பவுமே நான் வச்சுக்கணும். உச்ச நீதிமன்றம் 65, உயர் நீதிமன்றம் 62. அடுத்தது அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர். அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் P.R. அம்பேத்கர். அடுத்தது முதல் தெலுங்கானா மொழி தினம் அனுசரிக்கப்பட்ட நாள். முதல் தெலுங்கானா மொழி தினம் அனுசரிக்கப்பட்ட நாள். இதுக்கு சரியான விடை 23வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 9, 2015. அடுத்து 24வது கேள்வி. எந்த நாடு பசுவை அதன் தேசிய விலங்காக அறிவித்தது? இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா நேபாளம். நேபாள நாட்டின் தலைநகர் எது? காட்மாண்டு. அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி. பெரும் வெடிப்பு கொள்கை பற்றி முதலில் விவரித்து கூறியவர் யார்? பெரும் வெடிப்பு கொள்கை பற்றி முதலில் விவரித்து கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப் சார்ஜ் லெமட்ரி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 214க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 214க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.